வணக்கம். 2025 மார்ச் 15 சனிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்க தமிழ்நாட்டிலே கிழக்கு கரையோரம் உயரழுத்த காற்று நுழைந்து இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக தெற்கு ஆந்திர பகுதி வழியாக தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வரைக்கும் உயரழுத்த காற்று வலுவாக வெப்பமடைந்து பயணிக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தை விட தென் மாவட்டங்களுக்கு வெப்பம் கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக மத்திய மாவட்டங்களுக்கும் அதைவிட கூடுதலாக வட உள் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. அதாவது ஈரோடு சேலத்தை விட திருப்பத்தூர் வேலூர் அதிக வெப்பம், அதை விட ஆந்திரா அதிக வெப்பம். இந்த நிலை வரக்கூடிய 20ஆம் தேதி வரை தொடரும். வரக்கூடிய 16ஆம் தேதி நாளையிலிருந்து வளிமண்டலத்தில் அதாவது மேலடுக்கு சுழற்சி காரணமாக வெப்பசலன இடிமழை ஒரு சில இடங்களில் உருவாகும், மிரட்டி கொண்டிருக்குமே தவிர மழைக்கு பெரிதாக வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களில் தூறலாம். 21ஆம் தேதியிலிருந்து கீழடுக்கு சுழற்சி அதாவது கிழக்கு திசை காற்றை ஏற்படுத்தும் என்பதனால இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி 21லிருந்து 25ஆம் தேதி வரை மழைக்கு சாதகம் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கூடுதல் ஒதுக்குதலுடன் மழை பொழிந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை பொழிவு வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. மீண்டும் மாத இறுதி நாட்களிலே மிரட்டும் வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி. ஆகவே மிரட்டல் வானிலை இருக்கும், ஆனால் இடையில மழை இருக்கும் 21லிருந்து 25 வரை. அதே போல் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி மிரட்டல் வானிலையும் மேகமூட்டத்தையும் கொடுத்தாலும் மே 10லிருந்து ஏப்ரல் 10லிருந்து மே 15 வரை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய 2 நிகழ்வு இருக்கிறது. இடையில வெயிலும் இருக்கும். 10 நாட்களுக்கு 3 நாள் மழையும் இருக்கும். இணைந்திருக்க விரிவான